அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதை தடுத்தால் கொடூர தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். முழு விவரங்களை வழங்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி அந்த இடத்துல இந்த போர் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி இருக்கின்றது. இதனால சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தினால இந்த ஒரு எச்சரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். இந்த ஒரு சம்பவத்தினால ஒட்டுமொத்த சர்வதேச அளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு தான் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தற்பொழுது நடக்கும் தாக்குதலை விட 20 மடங்கு அதிகமான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கிறார். ஈரானை ஒரு நாடாக மீண்டும் கட்டமைக்க முடியாத அளவிற்கு தாக்குதல் நடத்தப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கப்பலுக்கு பாதுகாப்பு, அதாவது இந்த போர் ஹார்முஸ் நீர்வழி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை உரிய பாதுகாப்பு அளிக்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நட்பு நாடுகளின் உதவியோடு அந்த பாதுகாப்பை பலப்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். உலக நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகம் தடைபடாமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதாகவும் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதை தடுத்தால் ஈரான் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஈரான் மீதான தாக்குதல், போர் பதற்றம் இவற்றிற்கெல்லாம் இந்த போர் பதற்றத்தின் காரணமாகத்தான் எரிபொருளினுடைய தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலே பெருமளவு தட்டுப்பாடு இல்லை என்றாலும் கூட இந்தியாவினுடைய வட மாவட்டங்கள், அதாவது உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற இடங்களில் எல்லாம் சில இடங்கள்ல தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கின்றது. சமையல் பயன்பாடு எல்பிஜி சிலிண்டர் கள்ள சந்தையிலே 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையிலும் கூட சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்றாலும் கூட வணிக பயன்பாடான சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து விநியோகம் செய்யக்கூடிய பிரான்ச்களுக்கு இன்னும் அந்த வணிக பயன்பாடு சிலிண்டரானது வரவில்லை என்று சொல்லப்படுவதற்கு இந்த தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்.